வணக்கம் சார். இதுமாதிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக ஹோண்டா டியோ டீலக்ஸ் டிஜிட்டல் மீட்ரு ஃபுல் ஃபிட்டிங்கோட 2020 லாஸ்ட்டு ஃபுல் ஃபிட்டிங்கோட ஷோரூமில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஃபிட்டிங் நம்ம காசு போட்டு தான் வாங்கணும். புது டயரு புது எல்லாமே பர்ஃபெக்டாக புதுசாக போட்டிருக்கோம். இது நம்ம ரேட் கோட் பண்ணது வேறு, ஆனால் சாருக்கு கொடுத்த ரேட்டு வேறு. இன்றைக்கி சண்டே மாதம் ஃபஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு வந்து பார்த்தா நம்மளை நம்பி நம்ம யுவராஜ் கன்சல்டிங் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மளை நம்பி வந்திருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கைக்காகவே நம்மளுடைய அசல் ரேட்லேருந்து நான் கம்மியாக கொடுத்துருக்குறேன். நான் எல்லா வீடியோவிலும் ஒருத்தர் நம்ம எடுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலே யுவராஜ் கன்சல்டில் வண்டி கிடச்சிரும் அப்படின்றது நிறைய வீடியோ நம்ம ஆதாரமாக போட்டிருப்போம். அதில் இதுவும் ஒரு வீடியோ. ஸோ சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 58 கொடுத்துருக்குறேன். இது யாராலுமே தர முடியாத ரேட்டு 58 கொடுத்துருக்குறேன். நீங்கள் கேட்கலாம், சொல்கிறது புரியுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேட்டை சொல்லலை, இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். எல்லாமே ஒரு சில விஷயங்களுக்காக சொல்ல முடியாது. ஸோ இந்த வண்டியை 58 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். வண்டி பக்கா கண்டிஷன், ஷோரூம் கண்டிஷன், ப்ளஸ் நான் டெலிவரியோட காஞ்சிபுரம். இன்றைக்கி வந்து அவங்க காரில் ஃபேமிலியோடு வந்திருக்காரு, எடுத்துகிட்டு போக முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வரணும்னா இவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, லீவ் போட்டு தான் வரணும். ஸோ நம்மகிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 500 ரூபாலையும் பெட்ரோலால் நம்மளால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வேணாம் சார், அவரே சொன்னார் பரவாயில்ல சார் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் நாங்களே அனுப்பிச்சி விட்றோம் சார். ஸோ இந்த மாதிரி எதனா பண்ணால் கண்டிப்பாக கஸ்டமர் மனசில் நம்ம இடம் பிடிப்போம். அந்த ஒரு சர்வீஸ்க்காக தான், மற்ற எதுவும் இல்லை. இப்போ மற்றது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். மற்றபடி சாரோட எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்காரு, நம்ம யுவராஜ் என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்றது அவருமே சொல்லுவார், அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? தேங்க்யூ சார். நம்ம கடையை வந்து செலக்ட் பண்ணது ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக நேற்று தான் வந்து யூடியூபே பார்த்தேன். நேற்று காலையில் பார்த்துட்டு ஆக்சுவலாக கால் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஈவினிங் வர முடியல. ஓகே சார். ஈவினிங் கால் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வர லொக்கேஷன் அனுப்புங்க. அதே மாதிரி லொக்கேஷன் அனுப்பிச்சிங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய வண்டி இருந்துச்சு. ஸோ இது பார்த்த உடனே இது வந்து பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து அந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் ஹையாக போனாலும் நீங்கள் இது பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரே காரணத்தாக இது நாங்கள் இமீடியட்டாக அப்பயே வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் சார். ஆக்சுவலாக வந்து இது 62க்குலாம் கூட ஆஃபர் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அதை அவ்வளவுமே கொடுத்தாலுமே எனக்கு லாஸ் தான். நான் பிஸ்னஸாக பண்ணாமல் நமக்கு கஸ்டமர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அந்த இம்பார்ட்டன்ட்டுக்கு நம்ம அவங்களுடைய இதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட்டு ஒன்று. ஆக்சுவலாக இது நாங்கள் நேரில் வாங்கினாவே வந்துட்டு புதுசாகவே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இது பாதி ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நான் தான் சப்போர்ட் எனக்கு ஒன்று சார், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் சார் நம்ம இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. யூடியூப்ல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் முறை நம்மளோட யூடியூப் சேனல் வந்து லோ பட்ஜெட் யுவராஜ்னு போடலாம், இல்லாட்டி யுவராஜ் பைக்ஸ்ன்னு போட்டால் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா நான் வருவேன் ஸ்க்ரீனில். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெல் பட்டன் அழுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கிற வண்டி சார் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து தான் வந்தார். இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே யூடியூப்பில் தான் வந்து நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங் போனாலுமே எல்லாம் நிறைய யூடியூப் இருக்குது, நிறைய கடை இருக்குது. ஸோ எல்லாருமே பண்ணுறாங்களான்னு தெரியாது, அது நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக பண்ணுறேன், அது எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, நான் பண்ணிகிட்ருக்கேன். அதோட நம்ம கஸ்டமருக்கு தெரியுது. ஸோ நீங்களும் கரெக்டாக இல்லையா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையான்ட்டு என் கடைக்கு யுவராஜ் பைக்ஸ் திமிரியில் இருக்கிற யுவராஜ் பைக்ஸ்க்கு நீங்கள் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே. தேங்க்யூ தானே சார்? தேங்க்யூ சார், ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. ஓகே, தேங்க்யூ சார்.